நம்ம மல்லிக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்காது. இந்த தீபிகா தான் வசமா சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க வெளியில் வரல அப்படின்னு சொன்னாலுமே கூடி சீக்கிரம் இந்த கேஸுக்கும் விஜய் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீபிகா அவங்க வாயாலே சொல்ல தான் போகிறாங்க. அவங்க 2 பேர்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இந்த தருணங்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குது. ஸோ அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சூப்பரா இருக்கும். இது விஜய் மல்லியோட முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் வீட்டில் இல்லை, மல்லியை யார் காப்பாற்ற போறாங்க, தீபனுமே கை விரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம ஒரு நிமிஷம் பதட்டத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா விஜய் நியூஸ் கேட்டு ஓடி வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தீபன் விஜய் 2 பேருமே அந்த நீதிபதி வீட்டுக்கே வந்துடுறாங்க. மல்லியோட கையை பிடிக்கிறாங்க. அந்த கையை கூட பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீபிகா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. நீதிபதி கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 5 நிமிஷத்துல தீபிகாவோட தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ திமிரா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் விஜய் வரவுமே அந்த சம்பவமே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயோட கையில் அந்த ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா வெண்பாவை கடத்தி அவங்க வந்து மிரட்டி இருப்பாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிறதால நீங்கள் எப்படிலாம் எங்களோட குடும்பத்தை டார்ச்சர் பண்ணீங்க, என் பொண்ணை எப்படியெல்லாம் மிரட்டினீங்க, எவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்டு கரெக்டாக இருக்குது. இதை மட்டும் நான் நீதிபதி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வைங்க, உங்களோட வேலைக்கே பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ தீபிகாவால் வேற எதுவுமே பேச முடியல. அந்த ரெக்கார்டை மட்டும் இப்போ நீதிபதி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேஸில் இருந்தே அவங்கள ரிலீவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இப்போ நீதிபதி வந்து கேட்கவுமே இவங்க மேலே நிறைய ஆதாரங்கள் இருந்தது, ஆனால் இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி பின் வாங்கிடுறாங்க. நீதிபதியுமே இப்போ தீபிகாவை வார்ன் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது.